நேற்று ஒரு ஆர்டர் எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து லைக் ஒரு 5:30க்கு இங்கேருந்து கிளம்பிட்டேன். 5:15க்கு இங்கேருந்து கிளம்பிட்டேன். என்னோடய ஜோன்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் நேரம் ட்ரெயின் கிராசிங்கில் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட போயிட்டேன். ஒரு 57க்குலாம் போயிட்டேன். 5:57க்குலாம் போயிட்டேன். போனதுக்கப்புறம் அங்கே மறுபடியும் லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஒரு 6:15 வரைக்கும் எந்த ஆர்டரும் கிடைக்கல. ஒரு 6:10, 12 வரைக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் கிடச்சிச்சு. அந்த ஆர்டர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 61 ருபீஸ் காட்டுனுச்சு. பட் அதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு 6.8 கிலோமீட்டர் அது. நம்ம சைக்கிளை வச்சுட்டு 6.8 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வரதுன்றது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1 hour கிட்ட நம்ம செலவு பண்ணுற மாதிரி இல்லையா? லைக் அஃப்கோர்ஸ் இவன் வந்து 25 கிலோமீட்டர் பர் ஹவர் போவான். பட் மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம 12 to 13, 14 கிலோமீட்டர்ஸ்க்கான சார்ஜ் காலி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுறத தவிர்த்து வேறு வழி இல்லை. ஸோ கேன்சல் பண்ணேன். அடுத்த 15 மினிட்ஸ் எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் என்ன சொல்கிறது 10 மினிட்ஸ் வந்து நான் லாகின் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணேன். திருப்பி வந்து ஒரு 58 ருபீஸ் ஏதோ ஒரு ஆர்டர் கிடச்சிச்சு. ஸோ போய் பார்க்கும்பொழுது அதுவும் கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்துலேயே. அவங்க போடுற இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஜோனுக்குள்ளே நம்மளால் போகவே முடியாது. செக்யூர்டான ஒரு இடம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ரோடு. இந்த ஊரில் பகலில் என்ன சொல்கிறது, நார்மலி வண்டி ஓட்டுறது அப்படின்றதே வந்து கஷ்டம். நார்மல் ரோட்டில் ஓட்டுறன்றதே கஷ்டம். இவ்வளோ தூரத்தில் போகும்பொழுது நம்ம போயிட்டு வரதுன்றது வந்து நம்ம உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு இடம். ஸோ நம்மளால் அதை போகவே முடியாது. ஸோ அதையும் கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறேன். ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் லாகின் பண்ணுறேன். ரொம்ப நேரம் கழித்து ஒரு ஆர்டர் வருது. ஒரு 7:15 போல் ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டரை பார்க்குறேன். கிட்டத்தட்ட அதுவும் அங்கே. இது வந்து இன்னும் தூரம். லைக் 68 ருபீஸ் கிட்ட போட்டிருந்துச்சு. லைக் அதாவது ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சு சோழி அப்படின்ட்டு அதையும் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். அக்கௌண்ட்டை ஹோல்டில் போட்டாங்க. ஒரு 1 hour ஹோல்டு. எதுக்கு வெயிட் பண்ணுவானேன்னு அங்கேருந்து வந்துட்டேன். வரும்பொழுது தான் வீட்டிலேருந்து கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தேன். ஃபோன் எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி சாவி ஆஃப் பண்ணாமல் நின்ட்டேன். ஸோ இப்போதைக்கு ரிப்பேரில் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ செலவாகுதுன்னு. பாய்.